வணக்கம். சனிக்கிழமை ஜனவரி மாதம் 28ஆம் தேதி, கரவருடம் தை மாதம் 14ஆம் தேதி, நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி வளர்பிறை பஞ்சமி. இன்று வசந்த பஞ்சமி. தை மாதத்திலே வருகின்ற வளர்பிறை பஞ்சமி மிகவும் விசேஷமானது. இதை வசந்த பஞ்சமி என்று சொல்வார்கள். யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். நாள் முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் சந்திரன். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படலாம் வரவை காட்டிலும். எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். செலவு செய்வதிலே ஒரு மகிழ்ச்சி காண்பீர்கள். குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சிலரை இந்த நாளிலே சந்திக்க நேரிடும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நிகழும் ஒரு சந்திப்பாக அது இருக்கும். ஆகவே மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைத்து கொண்டிருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் புரியும் இடத்திலே உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். செலவுகளை சற்று கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இது விளங்குகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் சிந்தித்து செலவு செய்ய வேண்டும். சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ரிஷபராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகின்றது. தொழில் தொடர்பான முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே இருந்து வந்த சிக்கல்கள், மனஸ்தாபங்கள், தடைகள், தொய்வு நிலை இவையெல்லாம் நீங்கி விறுவிறுப்பாக சரளமான சுமூகமான ஒரு போக்கு ஏற்படும். பொருளாதார நிலையிலே குறிப்பிட்டு சொல்லும்படி நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய தொழில் தொடர்பான பயணம் ஒன்றை திட்டமிடுவீர்கள். ஒரு சிலர் பயணம் மேற்கொள்வார்கள். எதிர்பாராமல் திடீர் பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு முக்கியமான நபரின் திருமணத்திற்காக நீங்கள் இப்பொழுது அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று திருமண அழைப்பிதழ் வழங்கும் அந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த அளவிற்கு மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றமும் ஓரளவு சுமாராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது என்பது ஒரு உயர்வான விஷயம் கடக ராசிக்கு. ஆகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக வெகு விரைவாக செய்து முடித்து விடுவீர்கள். நன்மைகள் பெருமளவு நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். ஆரோக்கியத்திலே உள்ள சிறு சிறு குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல தேக ஆரோக்கியம் பெறும். மனநிலையிலே ஒரு உற்சாகமும் தெம்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். நீங்கள் ஏதாவது நல்ல விதமாக யாரிடமாவது அறிவுரை சொன்னால் கூட அது அவர்களுக்கு குதர்க்கமான அர்த்தத்திலே மனதில் படும். ஆகவே பேச்சை குறைக்க வேண்டும். முடிந்தால் மௌன விரதம் இருந்து விடலாம். இந்நாளிலே நீங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை செய்வதற்கு உகந்த நாள் அல்ல. மனதிலே ஏதேனும் ஒருவித எதிர்மறை எண்ணம் அல்லது பதற்றம் ஏற்படும். ஆனால் இது ஒரு 2 நாட்களிலே
சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு எல்லாம் சரியாகிவிடும். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தால் மனம் அமைதி பெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார நிலை வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கலே இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். ஒரு சிலர் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக ஒரு பெரிய தொகையை கடனாக பெறுவார்கள். அத்தகைய ஒரு கடன் வசதி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். கடன் வாங்கும் யோகம் மிக பிரமாதமாக இருக்கிறது கன்னிராசிக்கு. எனினும் விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் என்பதால் நம்மால் எவ்வளவு திருப்பி கொடுக்க முடியும் என்பதை யோசித்து பார்த்து கடன் வாங்க வேண்டும். கடன் கொடுக்கிறார்களே என்பதற்காக வாங்கிவிடக்கூடாது. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன் பெறுவதாக இருந்தால் அதை சற்று திட்டமிட்டு யோசித்து அழகா பிளான் பண்ணி வாங்கணும். மற்றபடி உங்களுடைய குடும்பம், ஆரோக்கியம் அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அயல்நாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். இந்நாளிலே ஒரு சிலர் தங்களுடைய பாஸ்போர்ட் புதுப்பிப்பது அல்லது வாங்குவது அல்லது விசாவிற்கான அப்ளை பண்ணுவது போன்ற விஷயங்களெல்லாம் செய்து மகிழ்வார்கள். அதெல்லாம் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும். அயல்நாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உதவிகளும் இப்பொழுது கிடைக்கும். கடல்சார் துறைகளிலே பணிபுரிபவர்கள், நீர்நிலை சம்பந்தமான துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிகப்பெரியதொரு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 9க்குடைய பாக்யாதிபதி 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறது. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு இப்பொழுது தேடி வரும். தொழிலிலே வளர்ச்சி தடைப்பட்டிருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும். சரியான வளர்ச்சி ஏற்படும். ஒரு சிலர் தொழிலையே மாற்றி விடுவார்கள். பழைய தொழில் லாபகரமாக இல்லை என்று சொல்லி புதிதாக ஒரு தொழிலை துவங்குவதற்கு திட்டமிட்டு அதை துவங்குவதற்கு இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. தொழில் மாற்றம் செய்து கொள்வது, வியாபாரத்திலே ஒரு சில மாற்றங்கள் செய்வது, வியாபாரம் செய்கின்ற இடத்திலே ஒரு சில மாற்றங்கள் செய்வது, இப்படிப்பட்ட மாற்றங்களெல்லாம் செய்து கொள்கின்ற, மாற்றங்களெல்லாம் நிகழ்கின்ற, தொழில் வளர்ச்சி அடைவதற்கான மாற்றங்கள் நிகழ்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுக்கு ஏராளமான பொருள் வரவு, தன லாபம் ஏற்படும். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும். உங்களுக்கு வரவேண்டிய தொகையும் வந்து சேரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையும் கொடுத்து விடுவீர்கள். பொருளாதார நிலை சீராகும். அதிலே ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் அதிகமாக இருக்காது. சேமிப்புகள் அதிகரிக்கும். கையிருப்பு அதிகரிக்கும். வெகு அற்புதமானதொரு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படலாம். இன்றோ நாளையோ. வெகு அருகிலே வந்துவிட்டது திருமண நேரம். திருமண முகூர்த்தம் குறிப்பதற்காக ஜோதிடரை தேடி போகும் நேரம் வந்துவிட்டது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய நீண்ட நாளைய ஆசை ஒன்று நிறைவேறும். செய்ய நினைக்கும் செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அனைத்து விதமான தொழிலில் உள்ள கும்பராசிக்காரர்களுக்கும் இந்நாளிலே தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். ராசியில் உள்ள சுக்கிரனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். இந்த ராசி பெண்களுக்கு இந்நாளிலே ஒரு இனிப்பான செய்தி வந்து சேரும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அரசு பணியிலே உள்ளவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. அஷ்டமத்து சனியையும் மீறி
பதவி உயர்வு கிடைக்கும். நன்மைகள் பல நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.